ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக் மாஸ்டர் இந்தியான்னு ஒரு சூப்பரான கேம் இருக்குது. நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் ட்ரக் மாஸ்டர் இந்தியான்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நான் வந்து ஏற்கனவே இந்த கேம் விளையாடிருக்கிறேன். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், 3 சிட்டிஸ் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் உஷா டிரான்ஸ்போர்ட்டுன்னு வச்சுருக்கிறேன். உஷாங்கிறது எங்கள் அம்மா பேர். ஸோ ஷான்னா என்னோடய ஷர்வானுங்கிறத சும்மா ஷார்ட்டாக வச்சுருக்கேன். ஓகே, நானும் இன்றைக்கி தான் டவுன்லோட் பண்ணி இன்றைக்கி தான் எல்லாமே செஞ்சேன். ஸோ இப்போ நம்ம கேரி அப்படின்னு இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு இங்கே வந்து இந்த மிஷின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த பச்சை கலரில் இருக்கிறது மட்டும்தான் நம்மளால் எடுத்து வேலை செய்ய முடியும். இந்த மாதிரி ஆஷ் கலரில் இங்கே எந்த கலருமே கொடுக்காமல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் விளையாட முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ இது வந்து டெலிவரியா? என்னடா அது? ஓகே, இப்போ நாம் வந்து இந்த சிமெண்ட்டே எடுத்துப்போம். ஏன்னா இதுதான் கொஞ்சம் நிறைய காசு கொடுப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து ஸ்கில் பாயிண்ட் வேணும். அட் த சேம் டைம் கொஞ்சம் காசும் வேணும். ஏன்னா ட்ரக்ஸ் புதுசாக வாங்கணும். அதுக்கு தான் இன்னொரு ட்ரக் வாங்கலான்னு பிளானில் இருக்கேன். அதனால் சேமிக்கணும். அதனால தான் அதிகமான காசு இருக்கிறத சூஸ் பண்ணுறேன். ஸோ டேக் ஜாப்புன்னு எடுத்துக்கலாம். இதுதான் அதாவது இந்த கேரக்டர். அதுக்கப்புறம் ட்ரக்கோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரைவ்னு கொடுத்துர்லாம். ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா கேம் இருந்துச்சு. சரியான கேம், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் லாஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் நான் தப்பாக நினச்சிட்டேன். அவ்வளோதான், இந்தியா தோற்றுரும் அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஹார்திக் பாண்டியா ஒரு பவுலர், அப்புறம் ஒரு கேட்ச் பிடிச்ச நம்ம சூரியகுமார் யாதவ், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நம்ம டீம் இந்தியாவை ஜெயிக்க வச்சுருக்குறாங்க. எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கேமுக்குள்ளே போயிடலாம். வண்டி ரொம்பவே முக்குது, ஏன்னு தெரில. மழையில் நனைஞ்சதுனால ஏன்னு தெரில. ஸோ மழை வந்துகிட்டே இருக்குது, பார்த்தாவே தெரியுது. மழை வர்றதுனால ரொம்பவே குளிருது எனக்கு. ஸோ நான் ஸ்வெட்டர் போட்டுக்கிறேன். இது என்னது? இது வந்து ஒரிஜினலாக மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் ரோடெல்லாம் உடஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம ஓட்டுறோன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, நம்மளை மாதிரி இன்னொருத்தவங்க வந்து கிளம்பி இருந்திருக்காங்க. அதாவது இந்த கேமில் பார்த்தீங்கன்னா லாரி மட்டும்தான் ஓட்ட முடியும், பஸ் ஓட்ட முடியாது. பஸ் போகிறதுனால அதாவது சும்மா அது கிராஃபிக்ஸு. ஃபஸ்ட்டு டைமாக நான் வந்து ஆரஞ்சு கலர் பைக் தான் பார்த்தேன். இங்கே பார்த்தீங்களா, பச்சை கலர் பைக்கெல்லாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஸ்பீடாகவே போவோம். ஸோ நம்ம வந்து ஹாரர் கேம்ஸாக போட போகிறோம். அடுத்து ஹாரர் கேம்ஸ் தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் நம்ம சேனல்லேருந்து. ஸோ நிறையா ஹாரர் கேம்ஸ் இருக்குது. அதுலேருந்து ஏதாவது ஹாரர் கேம்ஸ் சொல்லுங்கள். எந்த ஹாரர் கேம் ரொம்பவே அதிகமாக வந்து பேசப்பட்டிருக்கு கமெண்டில் அப்படின்னா அதை தான் நான் எடுப்பேன். ஓகே, அதை மட்டும்தான் எடுப்பேன்னு இல்லை, எல்லாத்தையும் எடுப்பேன். நல்ல நல்ல ஹாரர் கேம்ஸாக இருந்தால் அதை பற்றி விசாரிச்சுட்டு தான் எடுப்பேன். நம்மளை மாதிரி என்னோடய ஃப்ரெண்டும் வந்திருக்கிறான். அவனும் ஒரு யூடியூபர் தான். அவனோட சேனல் நேம் பார்த்திங்கன்னா சர் செல்வன் அஃபிஷியல்னு ஒன்று வச்சுருக்கிறான். என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண ஒரு நல்ல நண்பன். ஸோ அது அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவனுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக தான் வந்திருக்கிறான். நம்மளாவது பரவாயில்ல, வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்குறான். பட்டு தெரியாமல் தான் அவன் பண்ணியிருக்கிறான். ஸோ அவனுக்கும் கொஞ்சம் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபு, லைக்கு இந்த மாதிரிலாம் அவனுக்கும் பண்ணுங்கள். ஏன்னா அவன் என்னோடய க்ளோஸ். அவன் ரொம்பவே நல்ல மனுஷன், ரொம்பவே நல்லவன். ஓகே, லோடிங் மேப்னு வந்துருச்சு. என்ன ஆட் போடுறாங்களா? இந்த கேமில் ஆடெல்லாம் வரவே வராது. இந்த லோடிங் மேப்புன்னு மட்டும்தான் வரும். ஓகே,
இந்த இந்த இடத்துல போகும்போது எனக்கு ஒரு கேரளா ஃபீல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னு எனக்கே தெரில. இன்னும் கிளச் போக மாட்டேங்குது. வண்டி நல்ல கண்டிஷன்லாங்க, ஆனால் கிளச் மட்டும் ப்ராப்ளமாக இருக்குது. போச்சு 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 போச்சு. இந்த பஸ் நிறுத்தும் போது ஒரு மாதிரி சவுண்டு வரும்ல, அது அந்த சவுண்டு இங்கே வருது, எனக்கே ஏன்னு தெரில. ஸோ நம்ம வண்டி நம்ம காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதோ உள்ளே இருக்கிறாரு பார்த்தீங்களா, நான் தான் அது. ஸோ இப்போது இது இன்டீரியர் பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கா. சிக்னல் போட்டாங்களா, போடலாம் நினைக்கிறேன். ப்ரோ பின்னாடி சிக்னல் போடல ப்ரோ, நீங்கள் ஹார்ன் அடிக்கிறீங்க. இந்த கேமில் நம்ம கொஞ்ச நேரம் நின்னா கூட ஹார்ன் அடிச்சே நம்மளை கொண்டுருவாங்க. எனக்கு அதுவே கடுப்பாக இருக்கும். நம்ம ஹார்னாவது பரவாயில்ல, அவங்க ஹார்ன் கீன்னு காது வலிக்கும். அது அங்கே போகுது பாருங்களா பச்சை பஸ்ஸு, அது அடிக்கிறதுல கேட்க கூட முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம இது பாருங்க, இதுவே ரொம்பவே டார்ச்சராக தான் இருக்கும். அதனால தான் நான் என்ன நடந்தாலும் ஹார்ன் மட்டும் அடிக்கவே மாட்டேன். எனக்கு இந்த ரோடெல்லாம் குறைஞ்சிருக்கு. மெயினாக இங்கே ரொம்ப நிறைய டேர்னிங்ஸ் இருக்குது, அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. ஸோ டேர்ன் பண்ணிடுவோம். இங்கே தான் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஆக்சிடெண்ட் பண்ணேன், நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. இன்னைக்கு காலையில் தான் ஆக்சிடெண்ட் பண்ணேன். செக் பண்ணி பார்க்கும்போது அவன் நல்லா ஓட்டினா, பைக்கு நல்லா ஓட்டல, நல்ல சவுண்டு. முன்னாடி அந்த சைடு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மதுரை இருக்குது. ஸோ மதுரைக்கு போகிறோம், எனக்கே டவுட்டாக தான் இருக்குது, மதுரைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு போகலாம், அப்போதான் தெம்பாக போக முடியும். ஓகே, இங்கே நிறுத்திடுவோம் வண்டியை. இதான் ரெஸ்டாரண்ட். இங்கே ஸ்டிங்கோடு வச்சுருக்குறாங்க, நல்லா இருக்கும். 5 இட்லி 50 பொங்கலா, என்ன கொடுமை சார் இது. 50 பொங்கலெல்லாம் ஒரு மனுஷனால் சாப்பிட முடியுமா? இது எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன கொரட்டையெல்லாம் சவுண்டு கேட்குது, இது கொரட்டையா இல்லை கரடி கற்றுதான்னு தெரில. கரடி தான் கற்றுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம போயிட்டுருக்கிறது கொடைக்கானல், அதனால தான் போயிருக்கு. அங்கே பாருங்க மலையெல்லாம் இருக்குது, அதனால கரடி தான் கத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியே போவோம். எனக்கு வேறு இந்த மழைங்கிறதுனால ரொம்ப குளிர் அடிக்குது, காய்ச்சல் கீச்சலும் வந்துருக்கு போதுப்பா, எனக்கு அதுதான் பயமே. மழை வந்துருச்சு. இது என்ன மழைன்னு தெரியல, ஏதோ சரி நம்ம வேணா மழைன்னு வச்சுப்போம். நல்லா ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். பெட்ரோல் மண்டபம் வந்துருக்கா, விட்டாரா அங்கே பெட்ரோல் பங்க் இருக்கு. பியோ ஃபியூவலா, அடா பாவி, இந்தியன் ஃபியூவல்னு இருந்துச்சு, இந்தியன் ஆயிலு, ஆனால் வச்சிருக்கிறாங்க பாரு சார், என்ன கொடுமை சார் இது. பியோ ஃபியூவலா என்னது இது, எனக்கு என்ன இருந்துச்சு. இது என்னது, தங்கமயில் ஜுவல்லரிக்கு ஆடா, அது என்னன்னு பார்த்துட்டு போகலாம். ஆனால் என்ன கிஃப்ட்டுன்னு மட்டும் தெரிஞ்சதில்ல, என்னன்னு தெரில. இவங்க எங்கேயோ பார்த்துருக்குறேன், பட் தங்கமயில் ஜுவல்லரின்னு தான் நினைக்கிறேன். ஓ என்னென்னமெல்லாம் பண்ணிடுறாங்க, அங்கே என்னமோ நகையெல்லாம் இருக்குது, பட் அதுக்குள்ளே என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. நகையில் அது பெட்ரோல் தான், ஆனால் நகை கொடுக்குறேன் அது மாதிரி தான் இருக்குது. வச்சுருந்தா என்னையை வச்சுருக்கணும், அதை விட்டு இதுக்கு அவங்கள வச்சாங்க, அதுதான் எனக்கு ஒரு டவுட்டு. பரவாயில்ல,
எல்லாம் கேம் நடக்கும்போது சில பல பிரச்சனைலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம கவனிக்கக்கூடாது. அப்படி கவனிச்சா நம்மளே தான் திட்டுவாங்க. இதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா, இதில் நம்ம போக முடியாது. அதாவது ஏதாவது பஸ்ஸு எல்லாம் போகும். அது டெட் எண்ட்டு. அங்கே மேப் படி பார்த்தா அங்கே ஒரு குழி இருக்கும். அதுக்குள்ளே விழுந்து சாக வேண்டியதுதான். ஆனால் எப்படின்னு தெரியல, பஸ்ஸுலேருந்து கார் வரைக்கும் அங்கே போகும். இந்த ஒரு கேமில் இருக்கிற சூப்பரான ஒரு கிளிட்ஸ் இது. திரும்ப அந்த கேமுக்கான சொல்லுவாங்க, இதெல்லாம் நீ கண்டுக்கூடாது, கண்டுக்கிட்டீங்கன்னா உன்னை நான் இந்த கேமை விட்டு தூக்கிடுவேன் அப்படிம்பாங்க. ஓகே, கிளட்சை அழுத்தி பிடிச்சி தான் போகணும். ஏன்னா அந்த கேமில் இது ஒரு ப்ராப்ளம் தான், நம்ம கையே வலிச்சிடும். ஆனால் இது ஃப்ரீ ஃபயர் மாதிரியோ பப்ஜி மாதிரியோ இல்லை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் சைடு மூவிக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு வேறு லெவலு. இந்த பஸ்ஸை நம்மளை ரொம்ப கடுப்பேற்றுச்சு. ஆனால் கார் அடிச்சு நாங்கள் கொள்ளுவோம். போவானா பாருங்க, போகிறான் பஸ்ஸு ஸ்பீடு நம்ம இடிச்சிட போகுது. ஏன் இப்படி சடன் பிரேக் போட்டு போகிறேன் பாருங்க. அண்ணா போனேன் இருங்க, நான் அவங்க பின்னாடி முட்டேன். போங்க எப்பா, ஃபோன் முட்டிட்டேன் எப்பா, போப்பா. ரொம்ப ஸ்லோ பண்ணுறாரு. ஸ்பீடை ஏற்றி விட்டு இந்த அண்ணனை விட்டு போயிட்டாரு. கடுப்பா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்களா, ஆறுலாம் ஓடுது. ஆறா ஓஷன் அது எனக்கே டவுட் ஆயிடுச்சு. ஒரு நல்ல வியூ பிளேஸ் தான், பட் நமக்கு டைம் இல்லை. நான் நல்லா ஒரு ஸ்பீடில் போகணும். ஃபஸ்ட்டு நிமிஷம் முட்டி இருப்பேன். பெட்ரோல் நிறையா இருக்குது. நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் ஜீரணம் ஆகிட்டுருக்கு. ஆனால் 50 பொங்கல் ஒரு மனுஷனால் சாப்பிட முடியுமா? என்ன கொடுமை சார். அங்கி போச்சு. ஆனால் நல்ல வேலை, இந்த மாதிரி நம்ம மோதி சிக்கிட்டோன்னா மேலே இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அவ்வளோதான், ரெடி ஆகிட்டோம் எப்படா அப்படின்னு கேட்பீங்க. அதான் மேலே இருக்கிற பட்டனை தொட்டா எல்லாமே நடந்துடும். இதெல்லாம் ஒரு மாயம் பண்ணுறோம்னா. பின்னாடி யாரும் மோதிட்டாங்க நம்மளோட யாரும் பார்க்கலாம். 360 டிகிரிக்கு வா பின்னாடி யார் அந்த மோதின தம்பி நிற்கிறாரு பாருங்களேன். மாட்டினடா இன்னைக்கு. சருவான் கிட்ட மோதுனா இருடா, இன்னைக்கு இடிச்சே கொள்ளல. ஏய் வாங்கிக்கோடா, என் பின்னாடி வந்து போடுறான். சருவான்னா சும்மாவா? ஏய் ஓவர் டேக்லாம் பண்ணக்கூடாது தம்பி, போப்பா. பாரு, இப்போ நீ அடிச்சுட்டே இருக்கிறேன். ஏன்ல இப்படி பண்ற? ஓவர் டேக் பண்ணிட்டு போயிட்டாங்க.
அவசரம் 70ல் போய் நம்ம முந்த முடியல. அட்லீஸ்ட் 80ல் போய் முந்துவோம். இருடா சாமி உனக்கு வச்சுக்கிறேன். ஐயோ கச்சேரி வைக்கணும்னு நம்ம இதாக இருக்கோம். பெட்ரோல் தீருது வேற. என்ன இவ்வளோ ஸ்லோவாக போகுது? வெல்கம் டு கொடைக்கானல். நம்ம கொடைக்கானலுக்கு வந்துட்டோம். எல்லாரும் ஜோராக கை தட்டுங்கப்பா. இதெல்லாம் வந்துட்டே இருக்கிறேன். ஐயோ மோத போகிறேன்னு நினைக்கிறேன். இல்லை மோதலை நம்ம வந்தோடனே கொஞ்சம் ஸ்பீடை எக்ஸ்ட்ரா படுத்தலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ பயம் நம்ம மேலே. சர்வண்ணா பயம். நான் வண்டியை மட்டும் டேமேஜ் பண்ணிடுறேன்ப்பா. இவனை துரத்தி பிடிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்குள்ளே லோடிங் மேப்புன்னு ஒன்று வந்துருச்சு. இப்போது நம்ம என்ன ஆக போதோ, இன்னைக்கு என்னென்னமெல்லாம் ஆக போகுதோ இந்த லோடிங் மேப்பால். ஐயா கொஞ்சம் லோடிங் மேப் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அல்லாஹ ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. வண்டி பூஸ்டப் ஆகுப்பா. ஓகே நம்ம பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மோதிரம் பாரு நீ கடுக்க துணியில கூடி போ இந்த பக்கம் போ. இனிமே நம்ம பின்னாடியே வர மாட்டான்னு நினைக்கிறேன். நன்றாக குளிர் வந்துவிட்டது. கொடைக்கானல்ன்றதுனால ரொம்ப குளிருது. அதுவும் இல்லாமல் மழை வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதனால மழையை துடைக்கிற கருவியை எடுத்து போட்டுக்கலாம். ஓகே இன்னும் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வண்டி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகாமல் இருந்தால் போகும்னு நினைக்கிறேன். வண்டியே ஓ வண்டிக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லுங்க கமெண்ட்ல. வண்டிக்கெல்லாம் பேர் வைப்பாங்களான்னு கேட்பீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வண்டிக்கெல்லாம் பேர் வைக்கலான்னு இருந்துச்சு. 2 வண்டி வச்சுருந்தா வண்டிக்கு பேர் வைக்கணும். இந்த ஆட்டோ ரொம்பவே ஸ்லோவாக போகுது. லாரி ஓட்டுறது ஒரு விதமான ஜாலியாக தான் இருக்கு. ஓகே சீக்கிரமாக போகணும். எப்படி முந்திட்டோம்ல. என்ன கொஞ்சம் ஸ்லோடவுன் சொல்கிறாரு. ஓ வண்டி வருது. என்ன ஒரு நல்ல மனசு பார்த்தீங்களா அண்ணே, ரொம்ப நல்லவங்க. ஓ அவர் நிறுத்திட்டு நம்மளை முன்னாடி வராரு பாருங்களேன். அந்த பச்சை கலர் பஸ்ஸு வேற லெவலில் அவங்க. இதுக்கு ஒரு பாட்டு பாடணும், பட் அது ஞாபகம் இல்லை. ஓகே ரொம்ப நல்ல மனசு அந்த பச்சை கலர் பஸ்ஸுக்கு. அதாவது நம்மளை ஸ்டாப் பண்ண சொல்லி முன்னாடியே சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கே பஸ்ஸெல்லாம் நிற்கிதுன்னு உடனே இவர் நின்றுட்டு நம்மளை உள்ளே போக வச்சார் பார்த்தீங்களா. ஆனால் மல்டிப்ளேயர் மோட் கிடையாது தான். ஆனால் இது கம்ப்யூட்டரோட தான் நம்ம விளையாடுறோம். இதுவும் நல்லா தான் இருக்கு. ஓகே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம நிறுத்த வேண்டிய ஏரியா வந்தாச்சு. அதுக்குள்ளே நம்ம கையெல்லாம் வரைஞ்சி போயிடும். ஆனால் அந்த லோடிங் மேப் மட்டும் நிற்கவே நிற்காது.
சீக்கிரமா போ. போயிடுச்சு. ஆட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போகுது. சொன்ன மாதிரியே ஃபியூவல் ஸ்டேஷன் போன்றது. ஓகே எப்போ அடே சாமி வண்டி வேற ரொம்பவே முக்குது. சரி மிஷின் கொடுத்தாலும் எங்கே இருக்குன்னு இதுக்குள்ளதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். யாரா ரீரோட்டேட்டிங் பக்கத்துலயே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ரீரோட்டேட்டிங் காமிச்சிட்டே இருக்கு. ஏன்னு தெரியலையே. சீக்கிரமா நான் போய் கொஞ்சம் ஃபியூவல் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா என்னன்னு விசாரிக்கிறேன். சீக்கிரமா கொஞ்சம் ஃபியூவல் 480 ரூபாய். ஸோ நம்ம டீசல் போட்டாச்சு. எனக்கு என்ன ஒரு கடுப்புனா இந்த தங்கமயில் ஜுவல்லரிக்கு ஒன்று வரும் பார்த்தீங்களா, அதுலேருந்து காப்பி அடிச்சிட்டாங்க. அது ரொம்பவே வேதனையாக இருக்குது எனக்கு. என்ன கல்குவாரியிலேருந்து கீரை உழுகிற சவுண்டெல்லாம் கேட்குது. ஒரு வேளை பக்கத்தில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாவது இருக்கணும். ஏன்னா நம்ம சிமெண்ட் எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் சிமெண்ட்டுக்கும் கல்குவாரிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கலாம் ஏதாவது. ஓகே பக்கத்தில் வந்துட்டேன். ஜஸ்ட் மிஸ். அண்ணா போனேன். சிக்னல் ஃபாலோவுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்துட்டாங்க. ஓப்பன் கங்கம் ஸ்டார். ஒரு வெடியெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதான் பக்கத்தில் கல்பாரி இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ப்ரோ இப்படியெல்லாம் உங்களுக்கு யோசிக்க வருது? ஓ சொன்னா பக்கத்தில் கல்குவாரின்னு சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. எல்லாரும் ஜோராக கை தட்டுங்கப்பா. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படி போய் நிறுத்திட வேண்டியதான். குளிருது. நம்ம வண்டி பார்த்தீங்களா எப்படி மாசாக நிற்குது. ஓகே சிமெண்ட் பேக்ஸ் வாஸ் டெலிவரிட் ஃப்ரம் சேலம் டு கொடைக்கானல். டிரைவிங் டிஸ்டன்ஸ் 150 கிலோமீட்டர். டைம் டேக்கன் 21 minutes. ஃபியூவல் கன்சியூம்டு 8. ஓகே 8 தடவை போட்டோம். பெனாலிட்டி 250. எக்ஸ்பென்ஸு 449. 5131. அப்புறம் 5 ஸ்கில் பாயிண்ட்டு. ஸ்கில் பாயிண்ட் தான் அந்த கேமில் ரொம்பவே ரொம்ப 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 முக்கியமானது கைஸ். ஓகே ஸ்கில் பாயிண்ட் கிடச்சாச்சு. இங்கே வச்சுருந்த ஸ்கில் பாயிண்ட்லாம் காணோம். நம்ம செலவு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம முடிக்க போகிறோம் கேமை. ஸோ லெவல் 2 இன்னும் 10. ஆனால் ஒரு 5 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்களேன். ஸோ கைஸ் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம ஃப்ரெண்டு சேனல்லையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பாய்.